கர்த்தர் ஒன்றை மையப்படுறது எங்களோட பாஸ்டர் வெங்கட் அவர் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிருக்கும் பாஸ்டர் அழைப்பு கொண்டு வருவோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். நம்ம எப்படி இருக்கீங்க? பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறோம். நீங்களும் மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுக்க. இந்த நாளிலும் உங்களை கர்த்தரின் நாமத்தினாலே வார்த்தையின் வெளிச்சத்தை நேரத்தை வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம் பாஸ்டர். ஆமென். ஒரு சின்ன ஜெபத்தோட ஆரம்பிப்போம். Father, we come to you this wonderful, wonderful evening in the mighty, matchless name of Jesus Christ, our Lord and Savior. I ask you, Father, in the name of Jesus Christ, by the power of your Holy Spirit, by the power that raised Christ from the dead, teach us your word, give us revelation knowledge, and give us the grace to be obedient to the revelation knowledge and walk in it. In Jesus' name we pray. Amen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேலானவைகளே நாடுங்கள் அப்படின்னு கலோஷியன்ஸ்ல இருக்கு. முதல்ல நம்ம ஐசையா 55:8-9 பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி அதிகாரம் 55 வசனம் 8-9. நான் எடுக்கிறேன். இது வழக்கமா இருக்கு பைபிள்ல, வேற பைபிள், ஸோ தேடி எடுக்கணும். ஏசாயா 55 8-9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இதை பார்க்க போனாக்க அன்பார்ந்த நேயர்களே, ஆண்டவருடைய வழிகள் உன்னதமானவைகள். ஆரம்பத்தில் நமக்கு அது சரியா புரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னாக்க நமக்கு இந்த எபிரேய மொழியில பாத்தீங்கன்னாக்க எதிர்காலமே கிடையாது. அந்த மொழியில பாத்தீங்கன்னாக்க நிகழ்காலம் மட்டும்தான் இருக்கும். நம்ம அந்த வசனத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஆண்டவருக்கு என்ன நடக்க போகுது, என்ன நடக்குது எல்லாமே ஒண்ணுதான். அவர் மேலிருந்து பார்க்கும்போது எல்லாம் அவருக்கு தெரியும். He knows end from the beginning. எல்லாம் அறிந்தவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை எப்படி நம்ம அறிஞ்சுக்கிறது? கேள்வி வருது இல்லையா? So how can we know God's way? ஆண்டவருடைய வழிகள், அவருடைய வழிகள் உயர்ந்தவைகள், அவருடைய வழிகள் உன்னதமானவைகள். பல இடத்துல பார்க்கிறோம், டோன்ட் சீக் த வேர்ல்ட், சீக் த வேர்டுமாங்க இந்த ஊர்ல. அப்படின்னா என்ன? உலகத்தை நாடாதீங்க, மேலானவைகள் நாடுங்க, ஆண்டவரை நாடுங்க, வசனத்தை நாடுங்க அப்படிம்பாங்க. அது உண்மைதான். இப்ப எப்படி ஆண்டவரின் வழிகளை நம்ம சரியா புரிஞ்சுக்கிறது? அவருடவே மேலான வழி எப்படி அப்படின்னாக்க, இந்த உலகத்து கவலைகளை மறந்து உலகத்தின் இச்சைகளை விட்டு நம்ம வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது, நம்முடைய கவனத்தை அவர் மேல் வைக்கும் பொழுது, எப்பவுமே மேலானவைகளை நாடிக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். பாத்தீங்கன்னாக்க சுவிசேஷத்துல இயேசு நம்முடைய ஆண்டவர் அந்த மாதிரி தான் நடந்துகிட்டாரு. பாத்தீங்கன்னாக்கா அவர் அதிகாலையில மார்க்ல போட்டிருக்கோம், லாங் while பிஃபோர் சன்ரைஸ். அப்படின்னாக்க என்ன? சூரியன் உதயமாவதற்கு நெடுநேரத்துக்கு முன்பே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து எழுந்திருச்ச ஜெபம் செய்ய போயிருவாரு. பொழுது விழிஞ்சதும் சிஷ்யர்கள் எல்லாம் அவரை தேடுவாங்க, எங்க இருக்காரு அப்படின்னு தேடுவாங்க. ஏன்னா அவர் காணாம போயிடுவாரு, அதிகாலை ஜெபம் பண்ண போயிடுவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க அவரோட அதிசயங்கள்லாம் சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னாக்க ரொம்ப நேரம் ஜபத்துக்கு அப்புறம் தான் அவரோட அதிசயங்கள் நடந்திருக்கு. ஜபத்துக்கு அப்புறம் தான் அவர் சிஷ்யர்களை தேர்ந்தெடுத்தாரு. அது ஒரு இடத்துல இருக்கு. பாத்தீங்கன்னாக்க மத்தேயு 8 பாத்தீங்கன்னாக்க, மத்தேயு 8 அதை எடுப்போம். மத்தேயு 8 அவர் மலைக்கு போயிருப்பாரு. மலையிலேருந்து இறங்கி வந்துதான் அந்த குஷ்ரோகி, அந்த கண்ணு தெரியாத ஆளை குணப்படுத்துறாரு. மத்தேயு 8 பக்கம் எண் 11, புதிய ஏற்பாடு. அவர் மலையிலிருந்து இறங்கின பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்ரோகி ஒருவன் அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இது ஒரு இன்சிடென்ட். இன்னொரு இடத்துல ஒரு ஆளோட பையனுக்கு ஒரு மாதிரி எபிலப்சி வந்திருக்கும். அப்ப அவர் மலையில இருந்து வருவாரு. அந்த மாதிரி மலைன்னு போட்டிருக்கும். மலைனாக்க அவர் மலையில ஜெபம் செய்ய போயிருந்தார். இப்ப இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்துக்கு ஆதாரமே
ஜெபம்தான். அவர் ஆண்டவர் கூட நேரம் செலவிடுவதில் கவனத்தை செலுத்தினார். இப்ப பாருங்களேன், நிறைய பேருக்கு ஊழியங்கள் ஆரம்பிக்கும். ஊழியங்கள் நல்லா வளர்ந்த பிறகு என்ன ஆகுனா, எனக்கு ஒரு நல்ல ஒரு பழங்காலத்து ஊழியர் ஒருத்தர் தெரியும், RWS ஷாம்பாக்னு சொல்லிட்டு. அவர் ஊழியத்துல பலவிதமான ம், ஆ, அதிசயமான பலவிதமான மிரக்கல்ஸ், அதிசயங்கள் நடக்கும். இப்ப எனக்கு தெரிஞ்சு பர்சனலா எனக்கு ஒரு ஆளை தெரியும், ஒரு அம்மாவை தெரியும். அந்த அம்மா கொஞ்சம் வயசான அம்மா. அவங்க அந்த RWS ஷாம்பாக்கோட ஊழியத்துல போயிட்டு அவர் கொடுத்த ஒரு ஒரு அனாயிண்டிங் ஆயில், ஒரு எண்ணெய் வச்சிருந்தாங்களாம். அந்த எண்ணெய் அவங்க வீட்டுல இருந்துச்சு, ஹியூஸ்டன்ல, டெக்சாஸ்ல. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அவர் ஷாம்பாக் இறந்து போய் பல வருஷம் ஆச்சு. அவருக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்களாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க அந்த எண்ணெய் எடுத்துட்டு போய் அந்த அம்மா அந்த அந்த ஹாஸ்பிட்டல் இருந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணியிருக்காங்க. என்ன ஆச்சுனாக்கா, அந்த அம்மா ஹாஸ்பிட்டல்ல அவங்க செத்து போயிடுவாங்கன்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்க. ஆனாக்கா அவங்க உயிரோடு எழுந்து 15 வருஷம் வாழ்ந்து அப்புறம் தான் செத்து போனாங்க. அந்த அளவுக்கு வல்லமையான ஊழியர், பவர் மினிஸ்டர் அவர். அவரு ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்ல அவர் என்ன போட்டிருக்காருனாக்க, அவரோட ஊழியங்கள் வளர்ந்ததுனால, டெய்லி அதிசயங்கள் நடந்ததுனால, கடைசியில் அவருக்கு ஆண்டவர் கூட நேரம் செலவிட முடியாம போயிடுச்சான். அப்புறம் ஆண்டவர் அவரை கூப்பிட்டு சொன்ன பிறகுதான் அவர் திருப்பி ஜெபம் செய்ய ஆரம்பிச்சாராம். அதனால ஜெபம் தான் ஆண்டவரின் வழிகளை அறிந்து கொள்வது காரணம். ஜெபம், வசனம், வசன தியானிப்பு. அப்படித்தான் இயேசு அவருடைய வாழ்க்கையை நடத்தினாரு. அதனாலதான் அவருடைய மினிஸ்ட்ரியில், அவருடைய ஊழியத்துல பலவிதமான அதிசயங்கள் இருந்துச்சு. நைட்லாம் அவர் இரவெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு. அங்க போறாங்க பக்கத்து ஊருக்கு. அங்க எல்லாருக்கும் 5 அப்பம் 2 மீனை வச்சு எல்லாருக்கும் போஷிக்கிறாரு. போஷிச்ச பிறகு எல்லாரையும் அனுப்பிச்சிடுறாரு, கடல் அனுப்பிச்சிடுறாரு, போங்க அந்த பக்கத்துக்கு அப்படின்ட்டு. அவர் மலைக்கு போயிடுறாரு திருப்பி. அந்த மாதிரி மலைக்கு போய் போய் ஜெபம் 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 பண்ணிக்கிட்டே இருந்தார். அதனால நம்ம ஆண்டவரின் வழிகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரோட நேரம் செலவழிக்கணும். ஆண்டவரோட நேரம் செலவழிக்கிறதுனாக்க ஆண்டவரின் வசனத்தை படிச்சு தியானிச்சு ஆராதனை செஞ்சு வர்ஷிப் பண்ணி அந்நிய பாஷை பேசி அவரிடம் நேரம் செலவிடுதல். அப்படி நேரம் செலவிடும் பொழுது நம்முடைய கேரக்டர் மாற ஆரம்பிக்கும். நம்ம இயேசுவை போல சிந்திக்க ஆரம்பிப்போம். இயேசு கூட நேரம் செலவிட செலவிட வசனத்துல ஆண்டவர் கூட தேவனோட நேரத்தை செலவிட செலவிட நம்முடைய சிந்தனைகள் மாற்றப்படும். இப்ப பாத்தீங்களா, இதுல போட்டிருக்கோம் அப்போஸ்தலர் 4ன்னு நினைக்கிறேன். அதுல என்ன போட்டிருக்குனாக்க, பீட்டரையும் ஜானையும் ஜெயில போட்டுருவாங்க அப்போஸ்தலர் 3ல அதிசயம் பண்ண பிறகு. அப்ப பீட்டரும் ஜான் பாரிசி கிட்ட பேசுறாங்க. பாரிசியும் பரிசேயர்கிட்டையும் சதுசேயர்கிட்டையும் பேசுறாங்க. ரொம்ப தைரியமா பேசுறாங்க. அப்ப பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? இவங்கெல்லாம் சாதாரண மீனவர்கள் எப்படி இவ்வளவு சாமர்த்தியமா பேசுறாங்க, நல்லா படிச்சவங்க மாதிரி பேசுறாங்களே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது, இவங்க இயேசு கூட இருந்தவங்க, இயேசு கூட டைம் செலவு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தை செலவு பண்ணும் பொழுது நம்முடைய கேரக்டர் மாற ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம ஆண்டவர் என்ன பேசுறாரு, எப்படி வழி நடத்துறாரு அப்படின்னு நமக்கு தெரியும். எப்பவுமே நம்ம என்ன பண்றோம்னாக்க, என்னோட வாழ்க்கையை நான் பார்த்ததுனாக்க, நிறைய இடங்கள்ல நம்ம நம்முடைய மூளையை மட்டும் வச்சு போயிடக்கூடாது. ஏன்னா நமக்கு இப்ப நடக்கிறதான் தெரியும், அது எப்படி இருக்கும் எதிர்காலத்துல அப்படின்னு தெரியாது. அதனால நம்ம முக்கியமான விஷயங்களுக்கு முடிவெடுக்கும் பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட பேசி ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்து ஜெபத்துல இருந்து நம்ம முடிவெடுக்கணும். பாருங்களேன், முடிவு நம்ம மூளையை வச்சு எடுக்கிறோம். இதெல்லாம் இருக்கு, ஏபிசி இருக்கு, 1 + 2 + 3 அப்படின்னா = 6 அப்படின்னு நமக்கு தெரியுது. உடனே அந்த முடிவை எடுத்துடுறோம். நம்ம முடிவை நமக்கு கண்ணுக்கு தோணுதை வச்சோ காதலை கேட்டதை வச்சோ நம்ம முடிவு பண்ணிடுறோம். அப்படித்தான் ஏதேன் தோட்டத்துல ஏவாள் ஏமாந்து போனது. அந்த மாதிரி நமக்கு மூளையை வச்சு முடிவு எடுத்துடணும். அப்படி எடுக்கக்கூடாது. நம்ம ஜபத்துல இருக்கணும். ஏன்னாக்க பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருக்காரு. நம்முடைய ஆவியும் பரிசுத்த ஆவியும் இணைந்து நமக்குள்ள இருக்காங்க. பாருங்களேன், அண்ட சராசரத்தையும் படைத்த பிதா, பரிசுத்த குமாரன் 3 பேர் நமக்குள்ள இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களை கேட்டு முடிவு பண்ணும் பொழுது நமக்கு சரியான முடிவா இருக்கும். நம்ம அவருடைய வழிகளை நடப்போம், நம்முடைய வழிகள் நடக்காம. அப்ப நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நமக்கு மட்டும் இல்ல, நம்ம கூட இருக்கவங்களுக்கும் உலகத்துக்குமே ஆசீர்வாதமா நம்ம இருப்போம். ஏன்னாக்க பரிசுத்த ஆவியாரின் அபிஷேகம் நம்ம மூலமாக
மற்றவங்களுக்கு வந்து அந்த ஜீவ நதி பாய்ந்தோடும். ஜீவ நதி எல்லாருக்குள்ளும் இருக்கு. அன்பார்ந்த நேயர்களே, all of us have God in us. Christ in us, the hope of glory. எங்கே கிரைஸ்ட் இருக்கிறோம், இங்க ஃபாதர், அந்த ஹோலி ஸ்பிரிட் இருக்காங்க. ஏன்னா திருத்துவத்தை பிரிக்க முடியாது. எல்லா இடத்துலயும் திருத்துவம் இருக்கு. திருத்துவம்னா எல்லா இடத்துலயும் இருக்காங்க, 3 பேரும் நமக்குள்ள இருக்காங்க. அப்படி அவ்வளவு பெரிய வல்லமை நமக்குள்ள இருக்கு. எபேசியர் 1:19 பாத்தீங்கன்னாக்க, the power that raised Christ from us. அது என்ன பவுல் என்ன ஜெபம் செய்வார்னாக்க, ஆண்டவரே எனக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடும், உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமான மனக்கண்களை கொடும், இயேசுவை மரித்த இயேசுவை உயிர்த்தெழுப்பித்த வல்லமை எனக்குள்ள இருக்கு அப்படிங்கிற உணர்வை எனக்கு தாரும், அந்த ஞானத்தை எனக்கு தாருன்னு பவுல் அடிக்கடி ஜெபம் பண்ணுவாரு. முக்கியமா எபேசியர் 1:19-20 இருக்கு இந்த ஜெபம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து அவங்கள கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம வந்து காரிய முடிவுகளை எடுக்கணும். எடுக்கும் பொழுது நமக்கு நம்ம எடுக்கும் முடிவுகள் சரியாக இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து we are one with the Lord, we are united in spiritன்னு சொல்லும்போது நமக்குள்ள அவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அவங்கள கன்சல்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது நம்ம வந்து உலகத்தின் வழியில போகாம உன்னதமான வழிகளை போக ஆரம்பிப்போம். இப்ப பாருங்களேன், நமக்கு ஒரு 2 பைபிள் கதை எனக்கு ஞாபகம் வருது. எப்படின்னாக்க, இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், அதனால சொல்றேன். இப்ப அன்னாள் பெண்ணினாள் 2 பேர் இருக்காங்க. அன்னாளுக்கு குழந்தை இல்லை. சாமுவேல் இருக்கு, ஃபர்ஸ்ட் சாமுவேல்ல. பெண்ணினாளுக்கு குழந்தை இருக்கு. பெண்ணினாள் வந்து அன்னாளை வந்து ரொம்ப துன்புறுத்துறப்பல. அன்னாள் வந்து மனம் கசந்து அழுகிறாங்க. எங்க? ஆண்டவரோட இதுல அழுகும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு இந்த மாதிரி, நான் என்ன சொல்றாங்க, நான் வந்து ஆண்டவரே உமக்கே நான் வந்து என்னுடைய பையனை கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டவரின் வழிகளை போறாங்க. அவங்க என்ன பண்ணிருக்கலாம், பெண்ணினாள் கூட சண்டை போட்டிருக்கலாம். இந்தியாவில் அந்த சண்டை பிரபலமா இருக்கு. அந்த மாதிரி சண்டைகள்லாம் பார்த்துருக்கேன், நிறைய அந்த மாதிரி சண்டை நடக்கும். அந்த மாதிரி பெண்ணால் கூட சண்டை போட்டு பெண்ணால் பரிகசிக்கும் போது திருப்பி சண்டை போட்டு கணவனின் மனைவி வாழ்க்கையை நரகமாக்கி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம். யாரு? அன்னாலும் பெண்ணினாலும். அவங்க உலகத்து வழக்கப்படி பார்த்தாக்க அன்னாள் அந்த மாதிரி பண்ணவே இல்லை. நேர ஆண்டவரின் சன்னிதானத்துல போய் மனம் கசந்து அழுகும் பொழுது ஆண்டவரோட பிரீஸ்ட் சொல்ற, ஆசாரிய சொல்றாரு, நீ போ, நீ கேட்டதை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அப்படி சொன்னதும் அன்னாள் வந்து, அந்த பைபிள் நல்லா இருக்கும் அந்த வசனம், அன்னாள் வந்து சந்தோஷமா போவாங்க. ஏன்னாக்க எப்ப அந்த ஒரு ஆசாரியன் இந்த மாதிரி ப்ராஃபட்டிக் வேர்டை சொல்லிட்டாரோ அப்பவே அது நடந்து முடிஞ்சிருச்சு. அதை பார்ப்போமே, சாமுவேல் 1ல அதை பார்த்து நம்ம முடிப்போம். சாமுவேல் சாமுவேல் 1:18, பக்கம் எண் 340. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அப்படின்னா என்ன? ஏலி வந்து சொல்றாரு ஆசாரியர் 17 வசனத்துல, அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். ஏலி ப்ராஃபட்டிக் விட சொல்லியாச்சு. சொன்ன உடனே அன்னாள் 18 வசனத்துல துக்கமுகமா இருக்கவில்லை, விசுவாசத்தோட போறாங்க. சாமுவேல் பிறக்கிறாரு. சாமுவேல் வந்து உலகத்துக்கே ஆசீர்வாதம். அவர் தான் ப்ராஃபட்டிக் ஸ்கூலை கொண்டு வந்தாரு. அவர் தான் முதல் தீர்க்கதரிசி. அதுக்கப்புறம் தான் ஏசாயெல்லாம். அப்பேற்பட்ட சாமுவேல் அண்ணா மனங்கசந்து அழுது ஆண்டவரை நோக்கினதுனால வந்த விளைவு. அப்படி பண்ணாம ஆண்டவரின் வழியை நாடாம, மேலான வழிகளை நாடாம, பெண்ணினால் கூட அண்ணா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாக்க சாமுவேல் வந்திருக்க முடியாது. அதே மாதிரி இன்னொரு கதை புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னாக்க, மார்த்தாள் மரியாள் கதை நமக்கு தெரியும். லூக்கால் இருக்கு, லூக்கப்பட்டா இன்னும் ஒரு இடத்துல இருக்கு. மார்த்தாள் மரியாள் கதை நமக்கு தெரியும். மார்த்தாள் அக்கா, மரியாள் தங்கச்சி. மரியாள் வந்து ஆண்டவரின் பாதத்துல இருக்கிறத மேலான விஷயம் நினைச்சு அங்கே உட்கார்ந்து ஆண்டவர் சொன்னதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல என்ன பைபிள்ல போட்டிருக்காங்க, அதுக்கு உடனே மார்த்தாள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி, என்ன இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, நான் வந்து சாப்பாட்டுக்கு என்ன பண்றேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க எப்படி மரியாதை கூட இருக்கீங்க, மரியாதை வந்து வேலை செய்ய சொல்லுங்க அப்படின்னு மார்த்தாள் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அவளை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, அந்த பங்கு எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறாரு. என்ன அர்த்தம்னாக்க, ஆண்டவர் கூட நேரம் செலவிடுவது எட்டர்னல் விஷயம்,
அது வந்து எட்டர்னல் லைஃப் எப்படி சொல்றது தமிழ்ல, நல்ல விஷயம். அந்த விஷயத்தை வந்து எடுக்க முடியாது அப்படின்ட்டாரு. பாருங்களேன், மார்த்தாள் என்ன பண்ணிருப்பாங்க, வந்தவங்களுக்கு சாப்பாடு போடணும், பிரியாணி, சிக்கன் 65 அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அது என்ன ஆகும், அது மறுநாள் முடிஞ்சு போச்சு, எல்லாமே அவங்க போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆனாக்க எடுக்க முடியாத பங்கு எது, நம்ம வந்து ஆண்டவருடன் செலவிடும் நேரம் மட்டுமே. மற்ற எல்லாம் அழிந்து போகும், பூமியும் உலகமும் பூமி எல்லாம் அழிஞ்சு போயிடும், நம்ம சாப்பாடு பிரியாணி எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனாக்க ஆண்டவர் கூட பண்ற செலவிடுகிற நேரம் அழிய முடியாதது. ஏன்னாக்க ஆண்டவர் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அதனால நம்ம வந்து ஆண்டவரை கூட நேரம் செலவிடுவதையும், ஆண்டவர் மேல ப்ரையாரிட்டி போடுறதையும் தியானம் பண்ணுறதையும் குறியா இருந்தாக்க நம்முடைய முடிவுகள் சரியான முடிவுகளாக இருக்கும். ஆண்டவரின் வழிகளை நாம் நாடுவோம், உலகத்தின் வழியை நாடாமல். அப்படி ஆண்டவரின் வழியை நாடும் பொழுது நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இதுவுமே வந்து எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை தேடுறோம், எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆண்டவரை கெட்டி சேருறோம், எந்த அளவுக்கு அவரை நெருக்கமா பிடிச்சுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஆண்டவரின் ஆசீர்வாதங்கள், ஆண்டவரின் வழிகள் இருக்கு. போட்டிருக்கு பாத்தீங்களா, டியூட்ரானமி 39 ஏதோ ஒரு இடத்துல இருக்கு இந்த மாதிரி, ஐ செட் பிஃபோர் யூ பிளெஸிங்ஸ் அண்ட் கர்சஸ், யூ சூஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். நீங்க பிளெஸிங்கை சூஸ் பண்ணா பிளெஸிங்கா இருக்க போறீங்க, கர்ஸை சூஸ் பண்ணா அதோட கான்சிக்வன்ஸ் இருக்கு. அதனால ஆண்டவர் நமக்கு வந்து சுய விருப்பத்தையும் இச்சையும் கொடுத்திருக்காரு, சுய இச்சையை கொடுத்திருக்காரு. அந்த இச்சையின்படி நம்ம வந்து ஆண்டவரை தேர்ந்தெடுக்கணும், ஆண்டவரின் வழிகளை நாடணும். அப்படி நாடும் பொழுது நடப்பதெல்லாம் நன்மையாகவே இருக்கும். இது ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது எனக்கு. அது ஒன்றும் பெரிய கதை ஒன்று கிடையாது. வில்லியம் பூத்னு சால்வேஷன் ஆர்மியோட ஃபவுண்டரு. அவர் வந்து என்ன பண்ணாருனாக்கா, ஆரம்பத்தில் லண்டன்ல போய் இந்த தெருவில் இருக்க ட்ரக் அடிக்ட்ஸு, ஹோம்லெஸ் பீப்புள் அவங்களுக்குலாம் போய் சுவிசேஷன் சொல்லி அவங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இருந்தார். ஆரம்பத்தில் சின்னமா ஊரை ஆரம்பிச்சாரு. வில்லியம் பூத் அண்ட் கேத்தரின் பூத், ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அவங்க வேலையே வந்து ரொம்ப டெஸ்டிடியூட்டா புவரா இருக்கவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுக்கறது. என்ன ஆச்சுனாக்க, ஒரு நாள் வந்து பார்த்தாக்க டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. நிறைய பேர் அவங்க வர்றதை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களாம். சாப்பாடு கொண்டு வருவாங்க, அவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க, நமக்கு ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்ட்டு. அவருக்கு ஒரே பயம் வந்துருச்சு, எப்படி நம்ம அதை சமாளிக்க போறோம், ஒவ்வொரு தடவை இப்படி கேட்கறாங்களே, நிறைய கூட்டிக்கிட்டே போகுது அப்படின்ட்டு. அவர் வந்து நம்ம போற இடத்த குறைக்கலாமா அப்படின்னு நினைச்சாராம். அப்ப ஆண்டவர்கிட்ட ஜெபம் செஞ்சுட்டு பார்த்தாரா, ஆண்டவர் தான் நம்ம அழைச்சிருக்கிறாரு, அது எனக்கு நிச்சயம் நம்பிக்கை இருக்கு, அதனால ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக வேண்டிய இடம் தெருக்களை குறைக்காம கூட்டுனாராம் தைரியமா. என்னாச்சுனாக்க மற்ற இடங்கள்ல இருந்து அவருக்கு வந்து உதவி வர ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா அதை வளர்ந்து கடைசி சால்வேஷன் ஆரம்பி பார்த்தாக்க உலகம் முழுக்க ஒரு பெரிய இயக்கமா இருக்கு. அதனால ஆண்டவரின் வழிகள் உயர்ந்த வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு முடிப்போம் ஒரு சின்ன ஜெபத்தோட. தேங்க்யூ ஃபாதர், ஐ ஆஸ்க் யூ ஃபாதர் டு பிளஸ் எவரிஒன் ஹூ இஸ் லிசனிங் லார்ட். லெட் them seek your word and seek your kingdom. Let them walk in your ways. Help us to walk in your ways, O Lord Jesus. Teach us your ways. Help us to spend time with you, Lord. Bless all the listeners. Let the power of the word go through them. Let them be healed, delivered, and set free, O Lord. In Jesus' precious name we pray. Amen. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். நன்றி, நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தோடு நமக்கு சத்தியத்தின் ஆழத்தையும் கற்றுக் கொடுத்தீர்கள், அதனோடு சிறிய கதையை நமக்கு கொடுத்தீர்கள். நிச்சயமாக எங்களுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகளா இருந்தா இன்னைக்கு நாங்க எப்படி இருந்திருப்போம் என்று ஆண்டவருக்கே அவ்வளவுத்துக்கு எங்கள் நினைவுகள் பறந்து கட்டி இருக்கிறது. ஆனா அதனுடைய நினைவுகளா உன்னதத்தை நோக்கி இருக்கிறது, அது உயர்ந்த நினைவுகள். அந்த நினைவுகளும் வழிகளும் உயர்ந்தவையா இருக்கிறா. இன்னைக்கு எங்களை தாழ்வு எங்களை நோக்கி பார்க்கிறேன், இடத்துல உயர்த்த வேண்டும் இன்றைக்கு நாம் அவர் நம்முடைய அவருடைய இருந்தா நாங்க உயர்ந்த நேரத்துல அவரை நினைக்க மாட்டோம், தூரவையே போடுவோம், வழி தப்பி போடுவோம், எங்கேயோ போடுவோம். அது சொல்ல முடியாது. ஆனா அவனுடைய நினைவுகள் உயர்ந்தவைகள். அந்த உன்னத நினைவு உன்னத இடத்துல உட்கார வைக்கும்படியா எப்பொழுது நினைச்சு கொண்டிருக்கிறாரே அந்த தகப்பனுக்கு ஸ்தோத்திரம். ஞான சத்தியத்தை அளமா கற்றுக் கொடுத்தீர்கள். அவர் வரைந்து இறங்கி வந்து ஆவியானவர் அவரை எங்களையும் நடத்தும் பொழுது நாங்கள் அந்த வழிகளை கற்றுக்கொள்ள முடியும். அந்த உயரத்திலே அவரோடு இணைந்து அவரோடு நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். எளிமையான வார்த்தை வெளிச்சம் வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் சபை ஊழியங்களையும் குடும்பத்தையும் கத்த நிறைய ஆசீர்வதிப்பாராக. கத்தரை சித்தமன்னா நாங்கள் இன்னொரு அழைப்புல சந்திக்க வைக்கிற சமாளித்துக் கொள்வோம். நன்றி பாஸ்டர். நன்றி அம்மா. ஆமென், ஆமென்.